நம்ம கால் ஆஃப் டியூட்டியில் எப்படி ஸ்பீட் மூவ்மெண்ட் பண்ணுறது அப்படின்றது தான். இந்த மாதிரி எப்படி ஸ்பீடாக மூவ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இது எங்கே நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட்டில் இது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ லைக் எனிமி வந்து நம்மளை டார்கெட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு முக்கியமான சில டிப்ஸ் மட்டும் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டிப்ஸ் வந்து ஆல்வேஸ் ஸ்ப்ரிண்ட். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு உங்களுக்கு புரியணுன்றதை நான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ ஆட்டோ ஸ்ப்ரிண்ட் ஆஃப் பண்ணிடுறேன். ஆட்டோ ஸ்ப்ரிண்ட் ஆஃப் பண்ணிகிட்டு இருப்பேன். என்னால் க்ரோச் பண்ண முடியாது, என்னால் ஸ்லைட் பண்ண முடியாது. ஸோ எதுவுமே பண்ண முடியாது. என்னுடைய மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ இப்படி மூவ் பண்ணும்போது என்னால் கேம் ப்ளே பண்ணவே முடியாது. நான் ஈஸியாக டார்கெட் பண்ணி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ நான் இது எல்லாத்தையும் திரும்ப பேக் டு ஆன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்லைட் பண்ணாலே ஓட ஆரம்பிச்சிருவான். தெரியுதா? என் மூமெண்ட் ஸ்பீடு வந்து இப்போது ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ என்னால் நினச்ச நேரத்தில் டக்குன்னு என்னால் ஓட முடியும். ஸோ இது வந்து ஒரு க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட்டில் வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். ஸோ அடுத்து பார்க்க போகிறது சென்சிட்டிவிட்டி. நம்ம ஸ்பீட் ஆக்சிலரேஷன் அப்படின்றது சிம்பிளாக எப்படின்னா, நம்ம ஸ்லோவாக டர்ன் பண்ணால் ஸ்லோவாக டர்ன் ஆகும், ஸ்பீடாக டர்ன் பண்ணால் ஸ்பீடாக டர்ன் ஆகும். ஸோ இது வந்து ஒரு க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட்டில் நீங்கள் அக்ரெசிவாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்பீடாக உங்களால் மூவ் பண்ண முடியும். அதே நேரத்தில் உங்களுடைய டார்கெட்டும் வந்து மிஸ் ஆகாது, கண்ட்ரோலில் இருக்கும். எந்தளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கணுமோ அந்தளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். பெஸ்ட்டான வேல்யூ எது அப்படின்னா, என்னால் 180 டிகிரியில் என்னால் ரொட்டேட் பண்ண முடியணும். ஸோ நின்ன இடத்துலேருந்து நான் ரொட்டேட் பண்ணால் என்னால் 180 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஒவ்வொரு டிவைஸுக்கும் மாறும். எந்த வேல்யூவாக இருந்தாலுமே நீங்கள் அதுக்கு பழகினா தான், அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து உங்களோட ஜாய்ஸ்டிக் பட்டன் இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஜாய்ஸ்டிக் பட்டன் வந்து இதோட செட்டிங்ஸ். என்னோடய ஜாய்ஸ்டிக் பட்டனை நீங்கள் வந்து பெருசாக வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்தளவுக்கு மூவ் பண்ண வேண்டியது இருக்குது. எந்தளவுக்கு சின்னதாக வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்லது. ஸோ நான் இவ்வளோ மூவ் பண்ணாலே போதும். என்னுடைய விரலோட மூவ்மெண்ட் வந்து இவ்வளோ இருந்தாலே எனக்கு போதும், என்னால் மூவ் பண்ண முடியும். தெரியுதா? சென்சிட்டிவிட்டியில் தேர்ட் பர்சன் சென்சிட்டிவிட்டின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த சென்சிட்டிவிட்டி இது ஃபுல்லாக குறைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் திரும்பவே முடியாது. தெரியுதா? ஃபுல்லாக வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அது பாடு ஓவராக திரும்பவும் நீங்கள் என்ன உங்களால் கண்ட்ரோலாக பண்ண முடியாது கேமை. பெஸ்ட்டு வந்து உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குன்றதை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஸோ சூஸ் யுவர் ஓன் சென்சிட்டிவிட்டி. அது ப்ளே பண்ண தான் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குறது உங்களுக்கு தான் தெரியும். இதுவும் அதே தான். ஸோ ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒரு மாதிரி டிஃபர் ஆகும். வந்து இந்த செட்டிங்ஸ்ன்றது வந்து எல்லா மொபைலுக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லவே முடியாது. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதுதான் கரெக்டாக இருக்கும். அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இது எதுவுமே வந்து நான் எந்த வீடியோலையோ இல்லை நெட்டில் பார்த்துட்டு நான் இது என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லக்கூடிய செட்டிங்ஸ் தான் அது எல்லாமே. ஸோ உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும், எந்த அளவுக்கு உங்களுக்கு கண்ட்ரோலபுளாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் தான் சூஸ் பண்ண முடியும். கேமரா FOVன்னு இருக்கும், அதில் தேர்ட் பர்சனில் வந்து இப்போ நான் அது ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னா என்னுடைய வியூ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் என்னால் இருக்கவே முடியும், இவ்வளோ தான் எனக்கு இருக்கும். என்னுடைய கேமரா வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப ஷார்ட்டாக. பட் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா,
உங்களுக்கு எனிமி வந்து நல்லா விசிபிளாக இருக்கும், நல்லா க்ளோஸ் ரேஞ்சில் தெரியும். பட் ஆனால் என்னால் வந்து மூவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் மூவ் பண்ண முடியும், என்னால் ரொம்ப மூவ் பண்ண முடியாது. இதே நான் அதை வந்து ஃபுல்லாக வச்சுக்கிறேன்னு வைங்களேன். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக வச்சுட்டேன் அப்படின்னா என்னுடைய வியூ பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா இருக்கும், இன்னும் வந்து என்னால் அதிகமாக மூவ் பண்ண முடியும், நிறைய ஸ்பேஸ் இருக்குது எனக்கு மூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அது இல்லாமல் எனிமி எங்கெல்லாம் ஓடுறான், எனிமியோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் என்னால் ஈஸியாக பார்க்க முடியும். பட் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா எனிமி விசிபிள் வந்து நம்மளுக்கு சரியாக தெரியாது. ஸோ எனிமி வந்து ரொம்ப சின்னதாக தெரியும். இதுவும் டிபெண்ட்ஸ் ஆன் தி டிவைஸ் தான். ஸோ ஒவ்வொரு மொபைலும் ஒரு மாதிரி. ஸோ நல்ல மொபைலில் இருந்தால் இதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா பயங்கரமாக லேக் ஆகும். ஸோ நார்மலாக ஒரு மிட்ரேஞ்ச் மொபைல் அப்படின்னா லேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து நிறையா மொபைல் ரன்ரு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ மொபைல் பயங்கரமாக ஹீட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி பயங்கரமாக லேகும் ஆகும், பயங்கரமாக ஹேங் ஆகும். ஏன்னா இது ரியல் டைம் ரன்றதுனால இது ஆஃப்லைன் ரன்றாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஒன் டைம் ரன்ரு ஆகி முடிஞ்சிடும். பட் இது ரியல் டைம் ரன்றதுனால நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து ஒவ்வொரு வாட்டி ப்ளே பண்ணும்போது ரன்ரு ஆகிட்டே இருக்கும். ஸோ அது அந்த ப்ராசஸ் வந்து மொபைல் வந்து பயங்கர ஹீட் ஆகி ஹேங் ஆகிடும், ஸோ உங்களை விளையாட முடியாது. இது ஹை அண்ட் டிவைஸு நம்ம டேப்பில் விளாட்றோன்னா இது பெஸ்ட்டு. ஸோ ஃபார் பெஸ்ட்டு செட்டிங்ஸ் என்னென்னா அப்படி இதுக்கு என்ன பெஸ்ட்டு அப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு மிட் ரேஞ்சில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதோட செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 75 வரைக்கும் வைக்கலாம், 70 to 75 வரைக்கும் வச்சுருக்கீங்க, இதே நல்லா தான் இருக்கும். ஸோ இது பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ அடுத்து முக்கியமான செட்டிங்ஸ் என்ன அப்படின்னா உங்களுடைய பட்டன்ஸு. நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் உங்களால் வந்து 4 ஃபிங்கர்ஸில் விளையாட முடியுதோ 4 ஃபிங்கர் ப்ளேக்கு வந்து எந்தளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக பழகுறீங்களோ அந்தளவுக்கு நல்லது. ஏன்னா என்னால் ஒரே டைமில் என்னால் ஜம்ப்பும் பண்ண முடியும், ஸ்லைடும் பண்ண முடியும், ஷூட்டும் பண்ண முடியும். ஸோ இது சீக்கிரமாக நீங்கள் கற்றுக்கிறது நல்லது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு நாளில் பழகிறாது, இது பெரிய ப்ராக்டிஸ் ஒன்று இருக்கும். ஏன்னா இது எல்லாத்துக்குமே நம்ம விரல் பழகணும், இந்த எல்லா பட்டனுக்கும் விரல் பழகணும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்ட்டான மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கணும். உங்களுக்கு எப்படி வச்சா கம்ஃபர்ட்டாக இருக்குமோ அப்படி வச்சுருக்கணும் நீங்கள். ஸோ ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி. ஸோ என்னால் இந்த ஒரு விரலில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பட்டனும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்லைடு ஜம்ப்பு வந்து என்னால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். அதுமாதிரி என்னால் இந்த கட்டவரில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கிளாஸை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ வந்து நான் ஒரு க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட்டில் இருக்கேன் அப்படின்னா என்னால் ஈஸியாக அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் சரிதா? என்னால் ஈஸியாக அதை ஆக்சஸ் பண்ண முடியும் எல்லா பட்டனையும். பட்டன்ஸ் வந்து இந்த கிளாஸ் பட்டனும் கன்று சூஸ் பண்ணுறது, இந்த பேகு, மெடிக்கெட்டு இதெல்லாம் நான் கட்டவரில் நான் பண்ணிப்பேன். ஸோ இந்த கட்டவரில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்ப்ரிண்ட் பண்ணுற ஆப்ஷன் யூஸ் பண்ணிப்பேன். அதே மாதிரி ரீலோட் பண்ணுறது, இப்போ வந்து ரீலோட் பார்த்திங்கன்னா உக்காந்துரும். சம்டைம்ஸ் வந்து நான் வந்து விளையாடிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து ரீலோட் ஆகுது அப்படின்னா இது இப்படி உக்காந்துரும், அந்த டைமில் மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்லைட் அண்ட் ரீலோடு. ஸோ நான் ஸ்லைட் பண்ணிவிட்டு நான் ரீலோட் பண்ணேன் அப்படின்னா அந்த உக்காரது இருக்காது. ஸோ லைக் தெரியுதா? என்னால் கண்டினியூஸாக என்னால் வந்து அக்ரெசிவாக ஷூட் பண்ண முடியும். மூமெண்ட் ஸ்பீட் குறையாது எனக்கு அப்போ அந்த டைமில். பட் இது டிபெண்ட்ஸ் ஆன் தி இதுதான் கன்ஸு தான். ஸோ இதே நீங்கள் அசால்ட் ரைஃபிளில் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும் ரீலோட் பண்ணுறது. நீங்கள் என்ன பண்ணாலுமே அசால்ட் ரைஃபிள்லேயும் சரி, ஷார்ட் கன்னும் சரி, மற்ற கன்று எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு அது வந்து டைம் எடுக்க தான் செய்யும். எனக்கு அது ரீலோட் டைம் கொஞ்சம் கம்மியாகுது தவிர்த்து, நான் நார்மலாக ரீலோட் பண்ணுறத விட சீக்கிரமாக ரீலோட் ஆகும். எனக்கு இது எஸ்எம்ஜியில் ப்ளே பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ ஏன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்எம்ஜி வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட் ஸ்பீடு அதிகமாக கொடுக்கும். அசால்ட் ரைஃபிளோ இல்லை ஷார்ட் கன்னோ சரி, எல்எம்ஜியும் இது வந்து மூவ்மெண்ட் ஸ்பீடை கம்மி பண்ணி விட்டுரும். அதே மாதிரி நீங்கள் ஹிப்பாயர் யூஸ் பண்ணணும். ஸோ ஹிப்பாயர் வந்து உங்களுக்கு இன்னுமே எனிமியோட மூவ்மெண்ட் நல்லா கெஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இந்த மூவ்மெண்ட்டெல்லாம் சீக்கிரமாக கற்றுக்கணும். மூவ்மெண்ட்டை எந்தளவுக்கு நீங்கள் பழகுறீங்களோ அந்தளவுக்கு நல்லது. ஸோ பெஸ்ட்டு மூவ்மெண்ட்டு வந்து பேக் ஃப்ளிப் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஷாட் அது. அந்த மூவ்மெண்ட் வந்து ஜஸ்ட் நீங்கள் ஓடிட்டே இருக்கும்போது திரும்பி உங்களால் ஷூட் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் ஓடிட்டே இருக்கும்போது ஸ்லைட் பண்ணி ஜஸ்ட் திரும்பினீங்கனாலே போதும். அதே மாதிரி மான்ஸ்டர் மூவ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, ஸ்லைட் அண்ட் ஜம்ப். ஸோ லைக் இதுதான். ஸோ இது எந்தளவுக்கு ஸ்பீடாக நீங்கள் கற்றுக்குறீங்களோ அந்தளவுக்கு நல்லது. ஸோ லைக் இந்த மாதிரி தான் இருக்கும். அது ஆக்சுவல் மூவ்மெண்ட் வந்து இதுதான். ஸோ இது எப்படி அப்படின்னா, நீங்கள் வந்து இது ஆட்டோ ஸ்ப்ரிண்ட்டில் வச்சுட்டு ஸோ ஸ்லைட் பண்ணும்போது ரைட்டில் திரும்பணும், ஜம்ப் பண்ணும்போது லெஃப்டில் திரும்பணும். ஸோ லைக் இந்த மாதிரி. இது வந்து ஸ்பீடாக பண்ணும்போது இப்படி இருக்கும். இது க்ளோஸ் ரேஞ்சில் வந்து பயங்கரமான அட்வான்டேஜ் நம்மளுக்கு. ஆனால் இது பழகுறது ரொம்ப கஷ்டம் இது. பட் பழகிட்டோம்னா பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும் அக்ரெசிவாக ப்ளே பண்ணும்போது. ஸோ தட்ஸ் இட் கைஸ். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் செட்டிங்ஸ்ன்றதை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஸோ எந்தளவுக்கு சென்சிட்டிவிட்டி எந்தளவுக்கு வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம்.